Hi everyone, welcome to my YouTube channel, The Focus Education Center. I am Kaushik. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஒரு 3 லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது. அதாவது ஐசக் நியூட்டன் அவங்க டெரிவ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண 3 லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது. என்னென்ன? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். என்னென்ன? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், லா ஆஃப் இனர்ஷியா. அடுத்து செகண்ட் லா ஆஃப் மோஷன், என்னது? லா ஆஃப் ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட்டு இதுதான், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்கிறோம்ல, அது கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த தேர்டாக ஒன்று சொல்கிறோம்ல, இப்போ தேர்டாக சொல்ல போகிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம்ல. ஸோ இது மோஸ்ட் அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதை ஒன்றும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் மெயினாக லாஸ்ட்ல எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஆல்சோ உங்களால் இந்த சேனலுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை பண்ணுங்க. இப்போ நம்ம போகலாம். இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்றாங்களே. இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன படித்தோம்? லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு படித்தோமா? இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். an object at rest stays at rest. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்னா ஒரே இடத்துல இருக்கிறது. இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துலயே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா அதுதான் நான் ஒரு ஆப்ஜெக்ட். நான் ரெஸ்ட்ல இருக்கேன், அதாவது வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இந்த இடத்துலயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். an object at motion stays in motion with the same speed and in the same direction. அதே மாதிரி ஒரு பொருள் எப்படி ரெஸ்ட்ல இருந்தா அது ரெஸ்ட்லயே இருக்கும், அதே மாதிரி ஒரு பொருள் எப்படி மோஷன்னா மூவிங்ல இருக்குன்னு அர்த்தம். போய்கிட்டு இருக்கு, அதாவது மூவிங்ல இருக்கிறது தான் மோஷன். ஸோ மூவிங்ல இருக்கு அப்படின்னா அன்லெஸ் அன்டில் ஏதாச்சும் ஒரு காரையும் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது பாட்டுக்கு ஆக்சலரேஷன் கொடுத்தா போய்கிட்டு இருக்குமா? அன்டில் அந்த ஆக்சலரேஷன்ல இருந்து நம்ம காலை இழுக்கும் போதோ இல்லை பிரேக் அப்ளை பண்ணும் போதோ இல்லை ஆப்போசிட்ல காற்று ஓவர் அடிக்கும் போதோ இல்லை டயரோட ஃப்ரிக்ஷன் தரையில் உரசதுனால தான் கொஞ்சம் தூரம் போயாச்சும் நிற்கிது. அப்படி இல்லை உரசலை அப்படின்னா எங்கேயுமே நிற்காது, அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் அதை இன்ட்ராக்ட் பண்ணுற வரைக்குமே அது ஆப்ஜெக்ட்லேயே மூவிங்லேயே தான் இருக்கும், மோஷன்லேயே தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. unless acted upon by an unbalanced external force. அதான் நம்ம சொன்னோம்ல, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படி இல்லையா, ஒரு ஆப்போசிட்ல காற்று ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது ஆர் ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னும் போது தான் அது என்ன ஆகும்? மோஷன்ல இருந்து ஸ்டாப் ஆகும். அப்படி இது எதுவுமே இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு மோஷன்ல போய்கிட்டே இருக்கிறது பேர் தான் மோஷன். நகர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, அது பேர் தான் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தால் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருந்தால் அது மூவிங்லேயே தான் இருக்கும். அன்லெஸ் அன்டில் வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வரைக்கும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரியல் லைஃப்ல எங்கே யூஸ் ஆகுது? இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு, வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன? எ புக் லையிங் ஆன் அ டேபிள். எ புக் லையிங் ஆன் அ டேபிள்னா டேபிளில் அந்த புக்கு இருக்குது. லையிங்னா தூங்குறது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த புக்கு சரி அதே தூங்குறதே வச்சுப்போம். புக்கை வந்து இப்போ நான் படிக்க செய்கிறாங்க நிறைய பேர், புக்கை தூங்க தான் போடுறாங்க அப்படின்னே வச்சுப்போம். அந்த புக்கு வந்து டேபிள் மேலே தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த புக்கை யாராச்சும் வந்து எடுக்கிற வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும், இல்லை அதை நவுத்துற வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் வர வரைக்கும் அது ரெஸ்ட்லேயே தானே இருக்கு. அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. எ புக் லையிங் ஆன் அ டேபிள் வில் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரினா அது ஒரே இடத்துல இருக்குது. ஸ்டேஷ்னரி ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து ஸ்டேஷ்னரி ஷாப், இன்னொன்று வந்து ஸ்டேஷ்னரி அப்படின்னா அப்படி நகராமல் ஒரே இடத்துல இருக்கிறது பேர் தான் ஸ்டேஷ்னரி. ஓகேவா? ஸ்டேஷ்னரி unless someone pushes it force. Similarly a rolling ball will continue to roll. அதாவது ரோலிங் பால் என்ன பண்ணுது? ரோலிங் பால் will continue to roll unless friction or another force like hitting a wall stops it அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரு பால் நம்ம ரோல் பண்ணி விடுறோம் அப்படின்னா அந்த பால் வந்து ரோல் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ நிற்கும்? ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் நிப்பாட்டும் போதோ இல்லை ஒரு செவுத்துல இடிச்சு நிப்பாட்டும் போதோ இல்லை அந்த ஃப்ரிக்ஷன்ல அப்படியே உரசி அது ஸ்ட்ரக்காகி நிற்கும் போதோ தான் நிற்குமே தவிர்த்து வேற எப்படியுமே நிற்காது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்றாங்க. புரிஞ்சுதா? ரெஸ்ட்ல இருக்கிறது புக்கு நம்ம சொன்னோம்ல, புக்கு வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும்.
எப்போ வரைக்கும்? யாராச்சும் அதை நவுத்தி வைக்கிற வரைக்கும், இல்லை யாராச்சும் அதை தூக்கி வைக்கிற வரைக்கும் அந்த புக்கு அதே இடத்துல தான் இருக்கும். அது வந்து ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பால் வந்து நம்ம இப்போ ஃபுட்பாலே ஆடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபுட்பாலில் அந்த பாலை உதைக்கும் போது அந்த பால் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். எப்போ வரைக்கும்? யாராச்சும் ஒரு பிளேயர் மறுபடியும் காலை வச்சு தடுக்கும் போதோ, அப்படி இல்லையா கிரவுண்டில் இப்போ தரையோட உரசதில்ல, அது பேர் தான் ஃப்ரிக்ஷன். ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளோட உரசுறது பேர் தான் ஃப்ரிக்ஷன். அப்படி உரசும் போது அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி ஸ்டாப் ஆகுது இல்லை, ஸ்பீடு குறைஞ்சி ஸ்டாப் ஆகுது இல்லை, அந்த மாதிரி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அந்த பால் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேவா? இப்போ வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்க, சீட் பெல்ட்ஸ் இன் கார்ஸ்ல இருந்த சீட் பெல்ட்ஸ்லாம் போட்டு ஓட்டோம்ல, அது சொல்றாங்க. When a car suddenly stops, your body tends to continue moving forward due to inertia. Seat belts provide the external force to stop you safely. அப்படின்னா என்னன்னா, இப்போ காரில் நம்ம காரோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குமா, பஸ்லலாம் சீட் பெல்ட் கிடையாது, ஆனால் காரில் சீட் பெல்ட் இருக்குது. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஆனால் பொதுவாகவே ஒரு பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ ஏரோப்ளைனோ எது வேணாலும் இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ சப்போஸ் அந்த கார் ஒரு 60 km/h இல்லை 70 km/h போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நாம் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் அதுக்குன்ட்டு நம்மளுக்கு ஸ்பீடு இல்லைன்னு அர்த்தம். நாமளும் என்ன பண்ணுறோம், 60-70 km/h அது கூடயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். புரியுதா? ஏன் அப்படின்னா இப்போ அந்த காருக்குள்ளே தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த கார் 60 km/h அதாவது 60 km ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 km/h அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 km ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? போய்கிட்டு இருக்குன்னா நாமளும் அது கூடயே தான் 60 km சேர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? புரியுதா? அப்போது சடனாக பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. முன்னாடி எதாவது வந்துருச்சு, ஒரு ஆடு வந்துருச்சு, ஒரு மாடு வந்துருச்சு, இல்லை மனுஷங்க யாரா வந்துட்டாங்க, இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னா சடனாக பிரேக் அப்ளை பண்ணும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம், சடனாக ஒரு ஜர்க் ஒன்று வரும். அப்போது முன்னாடி அந்த சீட் பெல்ட் இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி போய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இடிச்சுப்போம். அந்த சீட் பெல்ட் இருக்கிறதுனால தான் நம்மளை ஸ்டாப் பண்ணி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வருது. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது சப்போஸ் அந்த சீட் பெல்ட் இல்லை அப்படின்னா நம்ம பாட்டுக்கு முன்னாடி மோஷனில் தான் இருக்கும். அந்த சீட் பெல்ட்டுன்ற ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்மளை தடுக்கிறதுனால தான் நம்ம முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எ பைசைக்கிள். அதே மாதிரி when you stop பெடலிங்னா மிதிக்கிறது. when you stop pedaling the bicycle continues to move forward for some time due to inertia until friction or air resistance slow it down. இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கோம். சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், பெடல் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் சைக்கிள் போய்கிட்டே இருக்குமா? இப்போ சப்போஸ் சைக்கிளை வந்து நம்ம பெடல் பண்ணல, நிப்பாட்டிட்டோம், ஒரு கொஞ்சம் தூரம் போகும், கொஞ்சம் தூரம் போய் நின்றுது. ஏன் நின்றுது? ஒரு ஃப்ரிக்ஷன், அந்த டயருக்கும் அந்த ரோடுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் உறைவு இருக்குல்ல, அந்த உறைவுனால என்ன ஆகுது, டயர் வந்து நின்றுது. இப்போ நம்ம பெடல் பண்ணிட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு பிரேக் பிடிக்கும் போதோ இல்லை பெடல் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாலோ என்ன ஆகும், அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி, பிரேக் பிடிக்கிறதும் ஒரு ஃபோர்ஸ் தான். அந்த ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷனில் அந்த ஃப்ரிக்ஷன்னால உறைஞ்சி நிற்கிறதும் ஒரு ஃபோர்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தரும்போது மூவிங்கில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் நான் படிக்கிறது எனக்கு எங்கே யூஸ் ஆக போகுது, இதெல்லாம் நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு நீ படிக்கிற எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. ஆனால் அது எங்கே யூஸ் ஆகுது நீ தெரிஞ்சுக்க விரும்பலை, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இப்போ செகண்ட், நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லா முடிஞ்சிருச்சு. செகண்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். Newton's second law of motion states that the force acting on an object is equal to the mass of the object multiplied by its acceleration. Mathematically it is expressed as F is equal to ma. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன்னாலே இந்த ஃபார்முலா தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை எழுதினாலே ஒரு சில பேர்லாம் மார்க் போட்டுருவாங்க. இன்னொரு சில பேர் இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு ஏன் எக்ஸ்பிளனேஷன் எழுதுறேன்னு கேட்பாங்க. ஆனால் மெயினாக என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அதாவது எஃப்னா ஃபோர்ஸ், எஃப்னானது ஃபோர்ஸ், எம்னானது மாஸ், ஏனானது ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ்டு. ஓகேவா? அதாவது எஃப்னா ஃபோர்ஸு, எம்னா மாசு, ஏனா ஆக்சலரேஷன். இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்க. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஸ்டேட் தட்
அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட், இதுதான் ஃபோர்ஸ், எஃப் தான் ஃபோர்ஸ் என்னமா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இந்த ஈக்குவல் சிம்பிள் இங்கே இருக்கா, அந்த ஈக்குவல் சிம்பிள் இங்கே இருக்கா, ஓகே அதை நான் இது பண்ணிக்கிறேன் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக நான் ஆரோ மார்க் போட்டேன். ஈக்குவல் சிம்பிள் இருக்கா, இப்போ இது வந்து எஃப், சரி இப்போ இது வந்து எஃப், ஓகேவா, எஃப் ஈக்குவல் டு போட்டாச்சா, த மாஸ் இங்கே இருக்கா, ஈக்குவல் டு த மாஸ், அதாவது எம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஒரு பொருளுடைய மாஸ். ஃபர்ஸ்ட் மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன, இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இருக்கும், மாஸ் வெயிட்டுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இது சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நடுவில் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும், நான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மல்டிப்ளைடு பை இட்ஸ் ஆக்ஸலரேஷன், நீங்கள் பாருங்க, அதாவது எஃப் ஈக்குவல்ஸ் டு என்னது, எம் இன்டு ஏவா, அதுதானே இங்கே இருக்குது. அதாவது நடுவில் எந்த சிம்பிளுமே இல்லைன்னா அது மல்டிப்ளிகேஷன் தான் அப்படின்னு தான் அர்த்தம், ஓகேவா, அப்படி தான் எடுத்துக்கணும். நடுவில் எந்த சிம்பிளுமே இல்லை அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷன் தான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும், ஓகேவா. இப்போ இதுதான் சொல்கிறாங்க ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட், இதுதான் இந்த எஃப், ஓகேவா, இதுதான் இந்த எஃப். நெக்ஸ்ட் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டாங்களா, இஸ் ஈக்குவல் டு மாஸ், எம் வந்துருச்சா, மாஸ் வந்துருச்சா, மாஸ் வந்துருச்சு, மாஸ் ஆஃப் an ஆப்ஜெக்ட் மல்டிப்ளை சிம்பிள் இருக்கா, மல்டிப்ளை சிம்பிள் இருக்கு, இப்போ இங்கே இருக்க மல்டிப்ளைன்னு இருக்கா, ஒரு நிமிஷம், ஓகே மல்டிப்ளைன்னு இருக்கா. அதாவது என்னோட இது ஏன் அப்படி வருது அப்படின்னா நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன், ஸோ அதனால் வந்து என்னால் இருக்கிறத வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எடுக்கிற லேப்டாப்போ எல்லாமே வந்து என்னோட பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அப்பப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் லேட் ஆனால் வச்சுக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா. ஸோ இங்கே மல்டிப்ளைன் இருக்கா, ஸோ அந்த மல்டிப்ளைவை தான் நம்ம இங்கே போட்டாச்சு, ஓகேவா. நெக்ஸ்ட் பை இஸ் ஆக்ஸலரேஷன் இருக்குல்ல, ஆக்ஸலரேஷன் அதுவும் போட்டாச்சா. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்முலாவில் இருக்கிறத அப்படியே தூக்கி அதோட மீனிங் என்னமோ அதை எழுதி ஃபுல்லாக எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளோதான், ஓகேவா. இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரு சில பேர் என்ன பண்ணுவான், ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு அது யாரா படிக்கிறது, அது பெருசாக இருக்குது, அது ஃபார்முலா மட்டும் நம்ம எழுதி ஒன் மார்க் வாங்கிக்கலாம், இல்லை ½ மார்க் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ டெஃபினிஷனுங்கிறது வேறு எதுவுமே இல்லை, அதை பற்றி விரிவாக அதாவது ப்ரீஃபாக சொல்கிறதுக்கு தான் டெஃபினிஷன், ஓகேவா. ஓகே இப்போ நம்ம என்ன சொன்னல அதை வந்து நான் இப்போ சொல்கிறேன், இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், மாஸ்ன்னு எடுத்துப்போம். மாஸ்னா என்ன, இப்போ சப்போஸ் நிறைய பேர் வந்து வெயிட் தான் மாஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா வெயிட் வேற மாஸ் வேற, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம உடம்பு எடுத்துப்போம், நம்ம இல்லை ஒரு பில்லோ எடுத்துக்கிறேன், தலைகாணி இருக்குல்ல, தலைகாணிக்கு வெளியே இருக்கிறது ஒரு துணி தான், ஒரு கிளாத், அதாவது சுற்றி தைச்சிருக்கக்கூடிய ஒரு கிளாத், அவ்வளோதான். ஆனால் தலைகாணிங்கிறது என்னது, உள்ள ஃபுல்லாக பஞ்சை வச்சு ஃபுல்லாக எல்லாம் ஸ்டஃப் பண்ணி அமுக்குறாங்கல்ல, பஞ்சை வச்சு ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கல்ல உள்ள, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ். உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஸ்டஃப் இருக்குது, அதோடைய வெயிட், அதோடைய அளவு என்ன அப்படிங்கிறது பேர் தான் மாஸ், ஓகேவா. மாஸுங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா கேஜி, அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம், ஓகேவா. கிலோகிராம் என்ன சொல்லுவோம், கேஜின்னு மெஷர் பண்ணுவோமா, அதுதான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா நான் ஓகே சரி இப்போ வெயிட்டுக்கு சொல்கிறேன். வெயிட் அப்படின்னா என்னன்னா, வெயிட் வந்து மாஸ் மாதிரி கிடையாது. வெயிட் வந்து இப்போ அந்த ஸ்டஃப் பண்ணுறோம்ல, ஸ்டஃப் பண்ணி மொத்தமாக எவ்வளோ இருக்குது அதோட வெயிட்டு, கிராவிட்டியை பொறுத்து இப்போ நம்ம படிச்சிருப்போம், எர்த்தில் ஒரு கிராவிட்டி இருக்கும், மூணில் அவுட்டர் ஸ்பேஸில் ஒரு கிராவிட்டி இருக்கும், மூணில் ஒரு கிராவிட்டி இருக்கும், ஜூபிட்டர், சாட்டான், இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு கிராவிட்டி இருக்கும். அதனால தான் மூணில் போனாங்கன்னா மிதந்து போகிறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்து போகிறாங்க காற்றுலே. இது மேலெலாம் போனாங்கன்னா யூனிவர்ஸ்லாம் போனாங்க அப்படின்னா, எடுத்து விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா ஃப்ளைட்லேயே அதாவது ராக்கெட் ஷிப்லேயே மிதக்கிறாங்க அப்படியே, அந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல, அதெல்லாம் கிராவிட்டி வந்து எங்கெங்கே எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெயிட் யூஸ் ஆகும். ஸோ வெயிட் வந்து என்னது, எவ்வளவு ஸ்டஃப் இருக்குது மொத்தமாக அதோட டோட்டல் பாடி, அதாவது அந்த ஸ்டஃபோட சேர்த்து அந்த தலைகாணி ஃபுல்லாக எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அதுன்றது தான் சொல்லுவோம். இதை வந்து எவ்வளோ சொல்லுவோம்,
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த் ஈன்னு போட்டுக்கிறேன் எர்த். இதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூன். ஓகேவா, எம்முன்னு போட்டுக்கிறேன், இல்லை மூணுன்னே எழுதிக்கலாம். மூணு எர்த்து 3 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, ஸோ அதனால் வரதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, இங்கே ஒரு மனுஷன் இருக்கான். இப்போ இவனுடைய வெயிட் மாஸ், ஓகேவா, இவனுடைய மாஸ் வந்து 50 kgன்னு வச்சுக்கோம். 50 kg மாஸ் தான் வந்து நம்ம எப்பவுமே கேஜியில் எழுதுவோம், வெயிட்டை வந்து கேஜியில் எழுத மாட்டோம். ஸோ இவனுடைய மாஸ் வந்து 50 kg. இப்போ நாமளே எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னது, ஸ்கின். இந்த ஸ்கின்னுக்கு உள்ளே தான் என்ன இருக்குது, ஸ்டஃபிங் இருக்குது. என்னென்ன ஸ்டஃபிங், இது மசில்ஸ் இருக்குது, போன்ஸ் இருக்குது, டிஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, ஆர்கன்ஸ், நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. கிட்னி, லிவரு, ஹார்ட்டு, லங்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் இருக்குது. அந்த ஆர்கன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ். ஓகேவா, இப்போ 50 kg இருக்கான். இதுவே இவன் எர்த்தில் இருக்கும்போது இவனோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னா, எர்த்தில் இருக்கும்போது இவனோட வெயிட் என்னவா இருக்கும், 50 kg இருக்கும். இப்போ இவனுடைய மாஸ் வந்து 50 kg அப்படின்னா இவனோட வெயிட் எவ்வளோ இருக்கும், எர்த்தில் 50 kg தான் இருக்கும். சப்போஸ் இந்த 50 kg ஆளே இப்போ ஒரு மூணில் இருக்கான் அப்படின்னா இவன் வெயிட் எவ்வளோ இருக்கும், இவன் வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 kg அவ்வளோதான் இருக்கும். 8 to 9 kg தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எர்த்தில் இருக்க கிராவிட்டி வேறு, மூணில் இருக்க கிராவிட்டி வேறு. அதுதான் சொல்கிறேன். இப்போ எர்த்தில் ஒருத்தன் மாஸ் 50 kg அப்படின்னு இருக்குன்னா அவனோட வெயிட் எர்த்தில் என்னவா இருக்கும், 50 kg தான் இருக்கும். இதுவே அவன் மூணுக்கு போகிறான் அப்படின்னா அவனுடைய மாஸ் சேஞ்ச் ஆகாது. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதுதான் வந்து மாஸ். உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன் சேஞ்ச் ஆகாது. ஆனால் என்ன சேஞ்ச் ஆகும், அவனோட வெயிட் சேஞ்ச் ஆகும். வெயிட் வந்து டோட்டல் பாடியோடைய மாஸ், டோட்டல் பாடியோடைய மாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம டோட்டல் பாடியோட வெயிட் மாஸ் என்னவா மாறிடும், சேமாக தான் இருக்கும். ஆனால் வெயிட் மட்டும் குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா கிராவிட்டி, வெயிட்டை வந்து கிராவிட்டியை பொறுத்து தான் சொல்லுவாங்க, மாஸை வந்து கிராவிட்டி பொறுத்து சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் யூ புஷ் அ ஷாப்பிங் கார்ட். நம்ம இந்த ஷாப்பிங் மால்லாம் போனால் ஒரு வண்டியை வந்து அதில் போட்டுட்டு போகிறோமோ இல்லையோ, அது தள்ளி சட்டுன்னு அது மேலே ஏறி நின்று ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் ஷாப்பிங் கார்ட். இஃப் யூ புஷ் அ ஷாப்பிங் கார்ட் வித் த ஃபோர்ஸ் ஆஃப் 10 Newton. அதாவது நம்ம அந்த வெயிட் என்னன்னு சொல்லுவோம், நியூட்டனில் தான் சொல்லுவோம், மாஸை தான் வந்து கேஜியில் சொல்லுவோம். ஓகேவா, இஃப் யூ புஷ் அ ஷாப்பிங் கார்ட் வித் த ஃபோர்ஸ் ஆஃப் 10 Newton. ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, தள்ளுறது இல்லைனா இழுக்கிறது. ஃபோர்ஸ், ஒரு கார் நின்றுச்சு, பைக் நின்றுச்சுன்னா ஃபோர்ஸ், நல்லா ஃபோர்ஸாக தள்ளுங்க அப்படின்வாங்கல்ல. அப்படி இல்லை ஏதோ ஒன்று இழுக்கணும் அப்படின்னா நல்லா ஃபோர்ஸாக இழு, நல்லா பிடிச்சி இழு ஃபோர்ஸாக அப்படின்னாங்களே, அதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம புஷ் பண்ணுறதுக்கோ, அதை தள்ளுறதுக்கோ இல்லை புல் பண்ணுறதுக்கு இழுக்கிறதுக்கோ தரமோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்ஸ் ஆஃப் 10 Newton. அந்த கார் டேஸ் மாஸ், அதோடைய மாஸ் எவ்வளோ, 2 kg. நல்லா பார்த்துக்கோங்க, வெயிட் இல்லை, மாஸ் வந்து 2 kg. அந்த ஆக்சிலரேஷன் ஆஃப் த கார் கேன் பி கால்குலேட்டட் ஆஸ். அப்போ என்ன கேட்குறாங்க, ஆக்சிலரேஷனை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்களா. ஃபார்முலா என்னன்னு படித்தோம், F is equal to ma is equal to ma படிச்சோமா. இப்போ நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் எவ்வளோ, 10 Newton. சாரி, ஃபோர்ஸ் தான் இங்கே, வெயிட் நம்ம வந்து நியூட்டன் சொல்லியிருக்கோம், வெயிட் இல்லை, ஃபோர்ஸை தான் நியூட்டன் சொல்லுவோம். சாரி, ஓகேவா, இதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஃபோர்ஸை தான் நியூட்டனில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, ஃபோர்ஸோடைய SI யூனிட் வந்து நியூட்டன். நெக்ஸ்ட் வந்து மாசம் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கணுமா. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிலரேஷன் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற காரணத்தினால அதை மட்டும் ரைட் சைட்லேயே வச்சுப்போம், மிச்சம் இருக்கிறத லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போவோம். இப்போ இங்கே எம் இருக்குது, இந்த ஏவை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த எம்மை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ, இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், டிவிஷனாக மாறும். ஓகேவா, அப்போது எஃப் டிவைடட் பை எம் ஈக்குவல்ஸ் டு ஏன்னு வந்துடுமா. அதாவது இந்த டேர்ம்ஸ்லாம் படிச்சிருக்கோம்ல, டேர்ம்ஸ், அதாவது வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ, ப்ளஸ் வந்து ஒரு சைடு இன்னொரு சைடு மாறினா மைனஸாக மாறும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும், மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷனாக மாறும், டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும். எப்போ சைட்ஸை சேஞ்ச் பண்ணும்போது, ஒரு சைட்ஸை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக மாறிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸ்கொயர் வந்து ரூட்டாக மாறும், ரூட் வந்து ஸ்கொயராக மாறும். ஸோ இந்த மாதிரி தான். அதனால தான்
எம்ங்கிறது என்னது மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ல இருக்கு. அப்போ அது இந்த சைடு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறுது. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 10 டிவைடட் பை எம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் வந்து 2 ஈக்குவல்ஸ் டு ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால அதை அப்படியே வச்சுக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இது பாருங்க, 2 எத்தனை டைம்ஸ் 10? 2 வந்து 5 டைம்ஸ் 10. 2 வந்து 5 டைம்ஸ் 10 ஓகே. அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ? ஏ ஈக்குவல்ஸ் டு 5. ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு எவ்வளவு? 5 மீட்டர் பர் செகண்டு. ஸோ இந்த மீட்டர் பர் செகண்டையும் நோட் பண்ணணும். ஓகேவா? மீட்டர் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ? 5 மீட்டர் அப்படின்ற இதில் அந்த ஆக்ஸலரேஷன் தான் மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ ஒரு காரோ பஸ்ஸோ நம்ம எல்லாருமே தெரியும், ஆக்ஸலரேட்டர் அப்படின்றது ஒரு அமுக்குறோமா? அந்த ஆக்ஸலரேட்டர்ன்றது அமுக்குறதுனால தானே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. அப்போது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, சேஞ்ச் இன் ஸ்பீட் இஸ் கால்டு ஆக்ஸலரேஷன். ஒரு ஸ்பீடை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது பேர் தான் ஆக்ஸலரேட். அதுதான் ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன். ஓகேவா? அப்போ ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, அப்போ அந்த ஷாப்பிங் கார்ட்டை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தள்ளுறோம், ஒரு மீட்டருக்கு பர் செகண்டுக்கு 5 மீட்டர் பர் செகண்ட் ஷாப்பிங் கார்ட்டை தள்ளுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வேறு பார்ப்போம். அடுத்த இது பார்ப்போம். என்னது? புஷிங் a car. Real life example. Pushing a car. A car requires more force to push because it has large mass. ஒரு காரோடைய மாஸ் வந்து பெருசா இருக்கு, அதனால என்ன ஆகும்? அதை தள்ளக்கூடிய அந்த ஃபோர்ஸும் நம்ம அதிகமாக கொடுத்தாதான் அந்த கார் மூவ் ஆகும். ஓகேவா? when you push harder, apply more forces, it accelerates faster. அப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு காரில் நல்லா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளும் போது தான் என்ன ஆகுது? அந்த காரு மூவ் ஆகி நல்லா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். அதோடைய மாஸ் அதிகம், ஒரு காரோடைய மாஸ் வந்து அதிகம். நம்மளுடைய ஃபோர்ஸை அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வலு கொடுத்து தள்ளனா அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும்? சரி, அந்த கார் என்ன ஆகும்? மூவ் ஆகும். நெக்ஸ்ட், கிக்கிங் எ பால். ஸ்ட்ராங் கிக், அதாவது ஒரு பால், ஃபுட்பால் இருக்குன்னா அந்த பாலை நல்லா பவர் போட்டு இழுத்து நம்ம உதைக்கிறோம் அப்படின்னா மேக்ஸ் த பால் ஆக்ஸலரேட் ஃபாஸ்டர். அந்த பால் வந்து பயங்கர ஸ்பீடாக போகும். ஹெவியர் பால் ரெக்வயர் மோர் ஃபோர்ஸ் டு அச்சீவ் த சேம் ஆக்ஸலரேஷன் அஸ் அ லைட் ஒன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சின்ன பால் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபுட்பாலே வச்சுக்கிறோம். அந்த ஃபுட்பாலை அதுக்கேற்ற ஃபோர்ஸில் அடித்தாதான் அது நல்லா ஃபோர்ஸாக போய் ஆக்ட் ஆகும். இதுவே அந்த ஃபுட்பாலே கிட்டத்தட்ட உங்கள் சைஸுக்கு ஒரு பெரிய பாலாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்பாலை உதைக்கிற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை நீங்கள் அந்த பெரிய பால் அடிச்சிங்கன்னா அது அவ்வளோ தூரம் போகாது. முதல்ல நகருமா இல்லையா, அதாவது ஒரு கொஞ்சம் தூரம் போகும். பட் ஆனால் மோர் ஓவர் அது அவ்வளோ ஃபோர்ஸாக நகருமா இல்லையானே தெரியல. ஆனால் அந்த பால் பெரிய பாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அடித்தா மட்டும்தான் அந்த பால் வந்து அவ்வளோ ஃபோர்ஸுக்கு போகும். ஓகேவா? இப்போது எவ்வளோ மாஸ், அதாவது எவ்வளோ இது இருக்கோ, கெப்பாசிட்டி அதோட இது மாஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ஃபோர்ஸும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? எவ்வளோ ஃபோர்ஸ் தருமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாஸும் ஆக்ஸலரேஷனும் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? டிரைவிங் எ வெஹிக்கிள். when you press the accelerator, சொன்னோம்ல கார் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஆக்ஸலரேஷன் கொடுக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும்? ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஒரு 10 km/h போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நவருக்கு 10 km/h ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஆக்ஸலரேட் கொடுக்குறோம்னா தான் 20 km/h 30 km/h ஸ்பீடோமீட்டருக்குலாம் காட்டும்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் கொடுக்கும்போது தான் என்ன ஆகும்? ஸ்பீடு பிக்கப் ஆகி இன்னும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. when you press the acceleration pedal, the engine increases the force, causing the car to accelerate. Heavier vehicle required more engine force to achieve the same acceleration as lighter one. இப்போ ஒரு பைக்கோடைய மோட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய கார், நல்லா ஜீப் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி காரில் எடுத்துகிட்டு போய் ஒரு பைக்கோட மோட்டரை வச்சோம் அப்படின்னா அது எப்படி ஓடும்? அந்த ஜீப்புக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், ஆனால் பைக்குக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். பைக்கை காட்டிலும் ஜீப் வந்து ஹெவியர். ஓகேவா? பைக்கை காட்டிலும் ஜீப் வந்து ஹெவியர். அப்போது பைக்கோட மோட்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம ஜீப்புக்கு வச்சோம் அப்படின்னா இப்போ பைக்கு 60 km 70 km/h இல்லை 120 km/h போதுன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஜீப்புக்கு வைக்கும் போது அது 120 km/h தராது. ஏன் அப்படின்னா இதோட மாஸ் வேறு, அதோட மாஸ் வேறு. அப்போ என்ன ஆகும்? வெயிட் 120 km பதிலாக ஒரு 60 இல்லை ஒரு 55 இந்த மாதிரி தான் அதோட ஹை ஸ்பீடே இருக்கும். அப்போ ஹெவியர் வெஹிக்கிள்ஸுக்கு ஹெவியர் மோட்டார் யூஸ் பண்ணாதான் அது வந்து ஃபோர்ஸை நல்லா தரும். அப்போ ஃபோர்ஸை நல்லா தந்தால் தான்
அதோடைய அது மாசுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்சிலரேட் பண்ணி போகும், ஸ்பீடாக போகும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஃபைனலாக நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர், அது கேள்விப்படாதவங்களுக்கு தெரியாது, கேள்விப்பட்ட எல்லாருக்குமே இது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? தேர்ட் லா ஆஃப் மோஷன். Newton's third law of motion states, for every action there is an equal and opposite reaction. எந்த ஒரு செயல் நடக்குது அப்படின்னாலே அதுக்கு ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? This means that when one object exerts a force of another object, the second object exerts an equal and opposite force back to the first object அப்படிங்கிறாங்க. ஒரு பொருள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கன்னை வந்து நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கன் இருக்குது, நம்ம கையில் ஒரு கன் இருக்குது, இல்லை படத்தில் ஏதாச்சும் ஒரு கன் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, அதை நம்ம ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நிறைய படத்தில் கன்ஸ் ஃபயரிங் வந்து மோஸ்ட் காமன் திங்ஸாக போயிடுச்சு. ஸோ எல்லா மூவிஸில் கன் ஃபயர் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த கன் ஃபயர் இருக்கும்போது நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கன்லாம், பெரிய கன்னோ சின்ன கன்னோ எதுவாக இருந்தாலும் ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும், முன்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே ஃபோர்ஸு பின்னாடியும் ரியாக்ட் ஆகும். ஒரு பிஸ்டல் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபயர் பண்ணுறாங்க, ட்ரிகரை புல் பண்ணிட்டாங்க அப்படின்னா முன்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் வருதோ அப்படியே பின்னாடி இப்படி ஒரு ஜெர்க் ஒன்று வரும். அதே மாதிரி ஒரு பெரிய கன் வச்சு நம்ம இப்படி சுடுறாங்க அப்படின்னா முன்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் வருதோ அவ்வளோ ஃபோர்ஸுக்கு ஷோல்டர் என்ன ஆகும், பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகும். சுடுறோன்னா ஷோல்டர் பின்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுதான் வந்து விஷயம். ஒரு ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இங்கே வெளியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ரீகாயில் ஆஃப் கன். இப்போ தான் நமக்கு சொன்னோம். இப்போ இந்த கேம்ஸ்லாம் ஆடிருப்பாங்க, அந்த கேமோட பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த கேம்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது மெயினாக அது ஷூட்டிங் கேம் தான். அந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ரீகாயில் ஒன்று இருக்கும். என்னடா இது ரீகாயில் இவ்வளோ இருக்குது, எங்கெங்கேயோ சுடுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, விளையாடிக்கிட்டு கத்திக்கிட்டு ரோட்லேயே. ஸோ அந்த கேம்லாம் ஆடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரீகாயில்னா என்னன்ட்டு. ரீகாயில் ஆஃப் கன் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னதான். இப்போ நம்ம சுடுறோம் அப்படின்னா, ஒரு ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க. when a gun is fired, the bullet is propelled forward. propelledனா முன்னாடி அந்த ஃபயர் ஆகி வெளியே போய்கிட்டு இருக்கிறது. அந்த கன் எக்ஸ்பீரியன்ஸஸ் a backward force. அந்த கன் என்ன ஆகுது, புல்லட் போயிடுச்சு ஒரு ஃபோர்ஸில், அதே ஃபோர்ஸில் அந்த கன் என்ன ஆகுது, திரும்ப நம்மக்கிட்டேயே பின்னாடி ரிவர்ஸில் அந்த ஃபோர்ஸை தருது, causing it to recoil. The forward force of the bullet and the backward force of the gun are equal in magnitude and opposite in direction அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ரியல் லைஃப்ல எங்கெங்கெல்லாம் இது நம்ம யூஸ் ஆகுது, வாக்கிங். நம்ம டெய்லி நடக்கிறோம், அந்த நடக்கிறதுலேயே என்ன இருக்குது, தேர்ட் லா ஆஃப் மோஷன் தான் நம்ம வாக்கிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னா, when you step forward your foot pushes backward. இப்போ நம்ம நடந்து போகிறோம்ல, ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம், நம்ம காலடி வச்சு அந்த காலடி பின்னாடி தள்ளுறோம், அதனால தான் நம்ம பாடி என்ன ஆகுது, முன்னாடி போகுது. இதுதான் வந்து தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்டிங் ஆகுது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம சின்னதாக கால் வச்சு நடக்கிறோம்ல, அது வந்து நம்ம சின்னதாக எடுத்து வச்சோம்னா நம்ம பாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போகும். இதே லாங் ஃபுட், அதாவது பெருசாக வந்து தூரமாக காலை தூரமாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி என்ன பண்ணுது, தூரமாக மூவ் ஆகி போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லா ஆஃப் மோஷனுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஓகேவா? ராக்கெட் லான்ச்லாம் பார்த்துருக்கீங்களா? டிவியில் நிறைய பேர் நேரில் கூட பார்த்துருப்பீங்க. ஸ்ரீஹரிகோட்டா இங்கெல்லாம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்போது ராக்கெட் லான்ச் ஆகுது என்ன, கீழே அந்த ப்ரொப்பலர் இருக்கும்ல, அந்த நெருப்புலாம் வரும்ல, அந்த நெருப்பு தரையை நோக்கி அவ்வளோ ஃபோர்ஸில் அடிக்கிறதுனால தான் அந்த ராக்கெட் என்ன ஆகுது, வானத்தை நோக்கி அவ்வளோ ஃபோர்ஸில் ட்ராவல் ஆகி போகுது. கீழே எவ்வளோ ஃபோர்ஸில் அந்த நெருப்பு வருதோ அதே ஃபோர்ஸில் அந்த ராக்கெட் தரையிலேருந்து எடுத்து மேலே போய்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து தேர்ட் லா ஆஃப் மோஷன் தான் ராக்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்விம்மிங் அதே மாதிரி தான். ஸ்விம்மிங் அதே தான். when a swimmer pushes water backward with their hand, the water pushes them forward. இப்போ தண்ணியில் நீச்சல் அடிக்கும் போது ஸ்விம் பண்ணுவோம்ல, கையை நீட்டி தானே ஸ்விம் பண்ணணும். அப்போது எவ்வளோ தண்ணியை நம்ம பின்னாடி தள்ளுறோமோ அந்த தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம முன்னாடி போய்கிட்டு இருப்போம் அப்படின்றாங்க. இதுதான் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேவா? தேர்ட் லா மோஷன். ஓகே, 3 லாஸ் ஆஃப் மோஷனும் படிச்சாச்சு. இதை நீங்கள் நல்லா படிச்சுங்க, இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு புரியுது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மோஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு புரியல, இல்லை இது எனக்கு சரியாக தெரியல, இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன தெரியலையோ என்ன புரியலையோ அதை சொல்லுங்கள், நான் புரிகிற மாதிரி எடுத்து போட்டுடுறேன், வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.